முதலை கனாவினும் காணாது முதலாளும் முதலாளி என்ற துட்டன் முன்னொன்று பின்னொன்று பேசியேசி கெட்ட மூதேவியாய துட்டன் உதவி புரிகின்றவர்க்கு அவதி புரி துட்டன் உயும் உயிர்களை வதைத்த துட்டன் உற்றபிணி தீர்த்தவர்க்கு ஓதிய படிக்கு ஒன்றும் உதவாது அலைத்த துட்டன் இதவான நீதிகள் இயம்பு நூல் அர்த்தத்தை ஏற்றபடி சுற்றதுட்டன் எரிமூட்டி இருமாந்த துட்டன் நானாகலில் யாணர் அன்பை பெருக்கி சிதமருவு நின் சரண வாழ்வு அளித்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே வள்ளித்தாயின் பெருங்கருணையினாலே பாம்பன் சுவாமிகளின் தவப்பயனாலும் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்கிற 49வது திருப்பாடலை அதற்குரிய பொருளை இன்று நாம் சிந்திக்கிறோம். தத்துவமசி பயிற்சி பாதை 49, ஆன்மாவின் யாத்திரை 49. இதை ஓதுவார், பின்னாடி பாடுவார். இந்த பொருளை கவனித்து பாருங்கள். நம்ம எப்படிலாம் நம்ம ஒரு காலத்தில் வாழ்ந்து இந்த மாதிரிலாம் தவறுகளை பண்ணி இன்றைக்கி இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உச்சரிக்கின்ற பொழுது இந்த மாதிரி தவறுகள் நம்ம எப்பப்பெல்லாம் செஞ்சுருக்கோமோ, ஏதோ ஒரு பிறவியில் செஞ்சுருக்கோமோ, அது உள்ளே இருக்க பரமான்மா உள்ளே இருக்க ஜீவான்மாவை மன்னிக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சம ரகசியம். இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே. கனவில் கூட முதலை பார்க்கல, கனவில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கல. முதலை பார்க்காதவன் தன்னை முதலாளி என்று கொடியவன். முன்னுக்கு பின்னாக பேசி மூதேவியான கொடியவன். தமக்கு உதவுபவர்களுக்கு கெடுதல் செய்த கொடியவன். யார் நமக்கு உதவி பண்ணாங்களோ அவனை காலி பண்ணுவான். வாழும் உயிர்களை கொன்ற கொடியவன். நோய் தீர்த்த வைத்தியருக்கு பணம் கொடுக்காது அவரை அலையவிட்ட கொடியவன். அப்படிலாம் அந்த காலத்தில் வைத்தியர்கள் அலைஞ்சிருக்கிறாங்க இந்த வைத்திய தொழிலை காப்பாற்றுறதுக்கு. அவங்களாம் தான் இன்றைக்கி டாக்டருக்கு போட்ட பில்லை குத்து வந்திருக்காங்க. நல்ல நீதி நூல்களின் பொருளை தனக்கு ஏற்றபடி சொல்லிய கொடியவன். ஒரு நீதி நூல் வருதுன்னா அதுபடி இவன் வாழலை. அந்த நீதி நூலில் இருக்க ஏதான ஒரு தனக்கு சாதகமான ஒன்று சொல்லி நான் இப்படி வாழறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வாழ்ந்துன்னு இருக்கான். பிடிக்காதவர்களை அழித்து அவங்கள அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஹோமங்கள் செய்து கர்வத்துடன் வாழ்ந்த கொடியவன். அது மாதிரிலாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள இங்கெல்லாம் சண்டி ஹோமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் செஞ்சவங்க பாதித்தாங்க. அதனால் இந்த ஹோமங்கள் செய்கிறதெல்லாம் கூட ஒரு நம்மக்கிட்ட நியாயம் இருக்கணும். இல்லைனா அந்த தேவதைக்கு கரெக்டாக பண்ணுறவனை வச்சு பண்ணியிருக்கணும்.
அதெல்லாம் நடந்தது, இங்கே நடந்தது, நமக்கு தெரிஞ்ச இடத்துல நடந்தது. 2 பேரையும் பாதித்தாங்க. ஹோமம் செஞ்சவங்களும் பாதித்தாங்க, அதுக்கு காசு கொடுத்தவங்களும் பாதித்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ எவ்வளோ பண்ணினாங்களோ, பண்ணக்கூடாத இடத்துல பண்ணினாங்க. நானும் உய்தி பெற எனக்கு அருள் புரிவாயாக. அப்போ இந்த உடம்புக்காக வாழறாங்களே தவிர அவங்க உயிருக்காக வாழ தெரியல. அப்போ அவங்களுக்கு உயிருக்குள்ளே இருக்க ஜீவான்மா பரமான்மா கேட்குறத இதில் வைக்கணும். 49 இந்த உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகத்துக்கு 23வது சதாசிவ கன்னியை பார்ப்போமே. கூப்பிட்டு அழைத்து இதன் மேல் கொள் பிறவி இல்லை என காப்பீட்டு வைப்பது என்னால் எந்த காலம் சதாசிவமே. கூப்பிட்டு அழைத்து இதன் மேல் கொள் பிறவி இல்லை என காப்பீட்டு வைப்பது எந்த காலம் சதாசிவமே. சதாசிவ கன்னி 23. ஜீவ ஆன்மா ஆகிய என்னை பரமான்மா ஆகிய நீ கூப்பிட்டு அழைத்து உனக்கு இதற்கு மேல் பிறவி இல்லை, இதுதான் உனக்கு கடைசி பிறவி என கூறி சுத்தாத்வைத காவலில் வைப்பது எந்த காலம் சதாசிவமே அப்படின்னு சதாசிவ கண்ணியில் சுவாமி வேண்டுறார். இது நம்மளுடைய ஆன்மாக்கள் வேண்டும் பொழுது ஜீவான்மா பரமான்மா ஒன்று சேரக்கூடிய தத்துவமசி பயிற்சி பாதைக்கு பொருந்தும். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவில் இருக்கவங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதை பாடலை படிக்க சிந்திக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். எல்லோரும் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.